உங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி கிலோமீட்டர் கணக்கில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒரு இந்த மாதிரி கேம்ஸ் ப்ளே பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா let me introduce you the concept of hobbies. நம்ம பண்ணுற ஹாபிஸ் நம்மளை ப்ரொடக்டிவாக அட்ராக்டிவாக கான்ஃபிடென்ட்டாக கூடவே கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா கேட்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ அதனால தான் உங்களுக்காகவே நான் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஃபிசிக்கல் ஹாபிலேருந்து மென்டல் ஹாபிஸ் டு கிரியேட்டிவ் ஹாபிஸ் அண்ட் ஃபைனலி ஃபைனான்ஷியல் ஹாபி. ஸோ இஃப் யூ வாட்சிங் மை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம், மை நேம் இஸ் பர்வேஷ் அண்ட் இந்த சேனலில் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாபி பேட்மிண்டன். இதை மோஸ்ட் அண்டர்ரேட்டட் குளோப் ஹாபின்னு கூட சொல்லலாம். நீங்கள் பேட்மிண்டன் ப்ளே பண்ணும்போது உங்களுடைய லெக்ஸ், ஆர்ம்ஸ், கோர் அப்படின்னு எல்லாமே ஒரே டைமில் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால இது ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டபுள்ஸ்லாம் ப்ளே பண்ணும்போது ஃபன்னுக்கு பஞ்சமே இருக்காது. டைம் போகிறதே தெரியாது. வீக்லி ஒன் டைம் ப்ளே பண்ணாலே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட், ஜிம். நிறைய பேர் ஜிம்னால என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் மசில் பில்ட் பண்ணுறது மட்டும்தான். அது அப்படி கிடையாது. அதையும் தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு ஒரு டிசிப்ளினை பில்ட் பண்ணும். ஜஸ்ட் ஒரு 2 to 3 days ஜிம்முக்கு போயிட்டு ரிசல்ட்ஸ் தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது. டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டண்டாக இருந்தால் தான் ஒரு சின்ன ரிசல்ட்ஸ் ஆச்சும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற இம்பார்ட்டண்டான லைஃப் ஸ்கில்ஸை நம்மளால கற்றுக்க முடியும். சின்ன சின்ன சேஞ்சஸை பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். யூ வில் ஸ்டார்ட் பிலீவிங் இன் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட், கேலிஸ்தெனிக்ஸ். என்னால் ஜிம்முக்குலாம் போக முடியாது, வீட்டில் இருந்த மாதிரியே ஏதாச்சும் ஒன்று பண்ணி நல்ல ஒரு ஃபிசிக்கை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேலிஸ்தெனிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. நோ மெஷின், நோ எக்யூப்மெண்ட்ஸ், ஜஸ்ட் யுவர் பாடி இஸ் எனஃப். இது உங்கள் ஓன் பாடி வெயிட்டை மட்டும் வச்சு ட்ரெயின் பண்ணுறது. புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், டிப்ஸ், இந்த மாதிரி ஒரு சில எக்ஸசைசஸ் இருக்கு. முக்கியமாக கேலிஸ்தெனிக்ஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். இதை கன்சிஸ்டண்டாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே ஒரு அத்லெட்டிக் ஃபிசிக்கை பில்ட் பண்ண முடியும். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்து கூட உங்களால் தாராளமாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட், மென்டல் ஹாபி. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செஸ். செஸ்னாலே பார்க்குறதுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். அதை லேர்ன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை பார்க்குறது தான் ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும். பட் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோடைய பேசிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸுக்கு மேலே நான் செஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு ஜேர்னிலேருந்து நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். எப்படி என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் எப்படி ஒரு குட் டிசிஷன் எடுக்கிறது, பேஷன்ஸ், பொறுமைனா என்னன்னு செஸ் ப்ளே பண்ணீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா செஸ்ல மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நம்ம ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகும். நிறைய ரியல் லைஃப் லெசன்ஸை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். ஒன்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இதை நீங்கள் வீட்டில் இருந்து ஆன்லைனில் கூட ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், லேர்ன் சம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப். எனக்கு உங்களோட ஸ்க்ரீன் டைம் என்னன்னு தெரியாது. பட் ஐ பெட் யூ தட் யூ கன்சியூம் அ லாட் ஆஃப் மைண்ட்லெஸ் ரேண்டம் கண்டென்ட்ஸ். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் இருக்கும். பட் சிம்பிளாக கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்ஸை கம்மி பண்ணிட்டு எஜுகேஷனல் கண்டென்ட்ஸை கன்சியூம் பண்ணுங்க. லைக் எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் எப்படி நம்மளுடைய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனக்கு எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஸ்கில்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு எடிட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் நான் பார்ப்பேன். ஒரு எனக்கு கண்டென்ட் கிரியேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா என்னோட வீடியோஸ் எப்படி பெட்டராக ஷூட் பண்ணுறது, லைட்னிங், ஸ்டோரி டெல்லிங்னு கண்டென்ட் கிரியேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோஸ் நான் பார்ப்பேன். அண்ட் என்னோட நாலேஜ் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்காக சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ், ட்ரெஸ்ஸிங், கம்யூனிகேஷன், மணி அப்படின்னு இந்த மாதிரி வீடியோஸை என்னோட ஃப்ரீ டைமில் நான் கன்சியூம் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு வீடியோஸை பார்க்காம அதுக்கு பதிலாக உங்களுடைய நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைமை ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்களால் நிறைய நாலேஜையும் கெயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட், கிரியேட்டிவ் ஹாபி. அதில் ஃபர்ஸ்ட், வீடியோ எடிட்டிங். நீங்கள் வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் மூமெண்ட்டை கூட ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரியாக உங்களால் மாற்ற முடியும். இது உங்கள் கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸையும் பில்ட் பண்ண முடியும். வீடியோ எடிட்டிங் ஜஸ்ட் ஒரு ஹாபி மட்டும் இல்லை, கரண்ட் சிச்சுவேஷனில் இது ஒரு ஹை டிமாண்ட் ஸ்கில்லும் கூட. இது உங்கள் ஃப்ரீ டைமில் லேர்ன் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூபிளான ஸ்கில்லாக இருக்கும். உங்களுக்கு பேசிக் எடிட்டிங் தெரிஞ்சாலே நிறைய சிச்சுவேஷனில் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட், கான்டென்ட் கிரியேஷன். உங்களுக்கு என்ன தெரியுமோ, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ ஜஸ்ட் அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு கான்டென்ட்டாக போஸ்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கான்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். கூடவே உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் ஆன்லைனில் உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை கான்டென்ட்டாக போஸ்ட் பண்ணும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. நான் எப்படி கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணேன், அதுலேருந்து எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஆல்ரெடி இந்த சேனலில் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை மேலே கார்டில் கொடுக்குறேன். முடிஞ்சால் இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை செக் பண்ணி பாருங்க. தேர்ட், ஃபோட்டோ அண்ட் வீடியோகிராஃபி. இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பென்சிவான கேமரா தான் வேணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற போனை மட்டும் யூஸ் பண்ணி கிரியேட்டிவான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க முடியும். இதை நீங்க பண்றதுக்கு பேசிக்கான கேமரா செட்டிங்ஸ், லைட்னிங் ஆங்கிள்னு இது தெரிஞ்சாலே போதும். உங்களால இந்த மாதிரி சினிமேட்டிக் வீடியோஸ் கூட எடுக்க முடியும். இதெல்லாம் நீங்க ஃப்ரீயாவே யூடியூப்ல இருந்தே லேர்ன் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் ஃபைனலி, ஃபைனான்ஷியல் ஹாபி. அதில் இருக்கிறது ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங்னா உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை இன்னொருத்தங்களுக்கு அதை சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணுறது. அது வீடியோ எடிட்டிங்காக இருக்கலாம், டிசைனிங்காக இருக்கலாம், கோடிங்காக இருக்கலாம், இட் கேன் பி
anything. ஃப்ரீலான்சிங் பற்றியுமே ஆல்ரெடி நான் ஒரு டீட்டெயில்டான வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் இந்த இடத்துல கார்டில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே இப்போ வரைக்கும் ஃப்ரீலான்சிங் என்னோட ஹாபியாக தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே உங்கள் ஃப்ரீ டைமில் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீலான்சிங் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஃப்ரீலான்சிங் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணதுனால இப்போ அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோட லென்த்தை நான் அதிகமாக விரும்பலை. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஃப்ரீலான்சிங் பற்றி ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட வீடியோவை செக் பண்ணி பாருங்க. ஸோ தட்ஸ் இட். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஷைனிங் ஆஃப்.